அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தோம்னா, 26ஆம் தேதி நடக்கக்கூடிய நிர்மல் என்ஆர் 377வது ட்ராவோட ரிசல்ட் பார்த்தோம்னா 27ஆம் தேதி நடக்குது. ஏன்னு பார்த்தோம்னா, அதாவது இன்னைக்கு 26ஆம் தேதி கேரளாவில் பார்த்தோம்னா பொது தேர்தல் நடக்குங்காட்டி நிர்மல் பார்த்தோம்னா 27ஆம் தேதி நடக்குது. அதுவும் போக கர்னியா அதாவது கேஆர் 651வது ட்ராமு 27ஆம் தேதி தான் நடக்குது. நிர்மலும் சரி கர்னியாவும் சரி ஒரே டேட்டில் தான் நடக்குது. அதுவும் 27/4/2024 தான் நடக்குது. அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா 26/4/2024 நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது 27ஆம் தேதி கர்னியா ப்ளஸ் கேஆர் 651வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 வரை உள்ள நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறது தான் பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போல் வந்து 19 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு 11 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நண்பா. மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே தனி போயிட்டு இருக்குது நண்பா. அடுத்தது பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் பி போல் வந்து 28 நாள் ஆச்சு. இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நண்பா. 1ஆம் நம்பர் சி போல் வந்து 1 நாள் ஆச்சு. அடுத்தது பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் ஏ போல் வந்து 3 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போல் வந்து 7 நாள் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. 2ஆம் நம்பர் சி போல் வந்து 2 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் ஏ போல் வந்து 12 நாள் ஆச்சு நண்பா. இன்னொரு 3 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 10 நாள் ஆயிரும். 3ஆம் நம்பர் பி போல் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 10 நாள் ஆயிரும். 3ஆம் நம்பர் சி போல் வந்து 25 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 10 நாள் ஆயிரும். 4ஆம் நம்பர் ஏ போல் வந்து 7 நாள் ஆச்சு. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு. 4ஆம் நம்பர் பி போல் வந்து 1 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் சி போல் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. 5ஆம் நம்பர் ஏ போல் வந்து 2 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பி போல் வந்து 2 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் சி போல் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 10 நாள் ஆயிரும். 6ஆம் நம்பர் ஏ போல் வந்து 6 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 6ஆம் நம்பர் பி போல் வந்து 3 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் சி போல் வந்து 21 நாள் ஆயிடுச்சு நண்பா. அதாவது இன்னும் ஒரு 9 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 15 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா அதாவது 20 நாள் ஆயிரும். அதாவது இன்னொரு மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. 10 நாள் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 34 நாள் ஆச்சு. ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 20 நாள் ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். அதே மாதிரி தான் 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 20 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 8ஆம் நம்பர் பி போல் வந்து 20 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். இது ரெண்டும் பார்த்தோம்னா டபுள்ஸில் வந்தங்காட்டி அப்படி இருக்குது. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 11 நாள் ஆச்சு. இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா அதாவது மாதத்தில் 10 நாள் ஆயிரும். 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 11 நாள் ஆச்சு. அதாவது 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 10 நாள் ஆயிரும். 9ஆம் நம்பர் பி போல் வந்து 13 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 10 நாள் ஆயிரும். 9ஆம் நம்பர் சி போல் வந்து 4 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா ஏ போல் வந்து 1 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா பி போல் வந்து 11 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 10 நாள் ஆயிரும். 0 பார்த்தோம்னா சி போல் வந்து 5 நாள் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா இது பெண்டிங் சார்ட் முறை மெத்தேடு. அடுத்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் முறை மெத்தேடில் பார்த்தோம்னா என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெண்டிங் அடிக்கலாம். பி போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சி போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர், அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் நம்பர். ஏன்னா ஒரு டைம் பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி 1 இல்லை 2 நம்பர் இல்லைன்னா 3 நம்பருமே வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெண்டிங் அடிக்கலாம் நண்பா. அடுத்தது பார்த்தோம்னா இது பெண்டிங் சார்ட் முறை மெத்தட், இது போர்டு முறை கெஸ்ஸிங். போர்டு முறை கெஸ்ஸிங் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் 8 9 7, பி போர்டில் 1 7 6, சி போர்டில் பார்த்தோம்னா 3 9 2. அடுத்தது ஆல் போர்டு நோட் பண்ணிக்கிறோம் 5 7 1. இது ஆல் போர்டு நம்பர். அடுத்தது பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா 813 979 762. அடுத்தது 773. அடுத்தது பார்த்தோம்னா 872 919 969 369. அடுத்தது பார்த்தோம்னா 217. அடுத்து 379. அடுத்தது 378 912 972 963. அடுத்து பார்த்தோம்னா 863. அடுத்து பார்த்தோம்னா 713
772 763. அடுத்து பார்த்தோம்னா 779 969 919. அடுத்து பார்த்தோம்னா 812. அடுத்தது ஏபி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஏபி போர்டில் பார்த்தோம்னா 81 97 77 76 91 87 96. பிசி போர்டில் பார்த்தோம்னா 13 79 62 73 12 73 19. பிசி போர்டில் பார்த்தோம்னா 83 99 72 73 93 89 83. சிங்கிள் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதாவது என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி பார்த்தோம்னா 2 ட்ரா நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வரப்போகுது. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.